மகர ராசி, மகர லக்னம். பெருசாக பகட்டான வாழ்க்கையை வாழ்ந்ததில்லை. ரொம்பவே நேர்மையாக இருக்கக்கூடிய ராசி. வாழ்க்கையில் யாருக்குமே எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத ராசி. இன்றைக்குமே என்னுடைய சுய உழைப்பில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற தைரியமாக சொல்லலாம். குரு நீசங்க, பணத்தை பற்றின அருமை இந்த ராசிக்கு பொறுத்தவரை தெரியவே தெரியாது. எல்லாரும் நம்மள மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிற யதார்த்த மனப்பான்மை. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இன்றைக்குமே மகரம் அப்படி தான் இருக்குங்க. ஆனால் மன ரீதியாக, உடல் ரீதியாக இவங்க அனுபவித்த கொடுமை இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்தளவுக்கு 7.5 சனியோடைய தாக்கம் பெரிய அளவுக்கு இவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணிடுச்சு. பொதுவாகவே இந்த புத்திசாலித்தனத்துக்கு பெயர் போன ராசி இந்த மகரமும் கும்பமும். அதில் அதிபயங்கர புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது கும்பம் தான். இந்த ஹார்ட் ஒர்க்கிங்கோடைய எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் ஒரு வேலையை நம்பி அந்த வேலைக்கு கிட்டத்தட்ட அந்த டீ குடிச்சிட்டு வேலை செய்கிறது, அந்த வேலை செய்கிற இடத்துலையே வந்து படுத்து அதிகமாக ஒர்க் பண்ணுறது, வீடுங்கிற நினப்பு அதிகமாக இல்லாமல் ஒர்க் பண்ணுறது, ஒரு விஷயத்தை அதுவுமே பெண்களாக இருக்கட்டும், வீட்டில் பொருட்கள் திருப்பி 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 இடமாற்றிட்டே இருப்பாங்க, வீட்டை சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாமே மகர ராசியோட குணங்கள். என்ன சொல்லுங்கள், இந்த ராசியில் பொறுத்தவரை கிரகங்கள் மாறும்போது நிச்சயமாக இந்த பலன் மாறுபடும். அந்த குணம் அப்படிங்கிறது இப்படியே தான், காலத்துக்கும் இப்படியே தாங்க. இந்த தனுசு அப்படிங்கிறது, மகரம் அப்படிங்கிறது, கும்பம் அப்படிங்கிறது, மீனம் அப்படிங்கிற 4 ராசியுமே சாமியார் ராசின்னு சொல்லலாம். அதில் இந்த மகரம்ங்கிறது எந்த ஒரு பெனிஃபிட்டும் அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்காம தன்னுடைய விஷயத்தை அப்படியே வெளியே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவாங்க. இது மகரத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய மைனஸுங்க. நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன்னா அடுத்தவன் பண்ணிட்டு போயிடுவான். நான் இந்த மாதிரி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆகுங்க, ஆனால் உங்களுக்கு ஆகாது. ஏன்னா இந்த நெளிவு சுழிவு, இந்த ஏமாத்துறது இதெல்லாமே தெரியாது. ஏன்னா நீங்கள் சனியோடைய ராசியில் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன தெரியும், அதிகமாக வேலை செய்கிறதுக்கு தெரியும், எஃபோர்ட் போட தெரியும், அடுத்தவனை வந்து பார்த்திங்கன்னா மிதித்து ஏறக்கூடாது மேலே அப்படிங்கிற விஷயங்கள் தெரியும். இன்றைக்குமே வேலை செய்கிற இடத்துல 1000 பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி மகரம் கஷ்டப்படுற மாதிரி எந்த ராசியும் கஷ்டப்படலை அப்படிங்கிற தைரியமாக சொல்லலாம். ஏன் நாங்கள் மட்டும் இந்த மாதிரி இருக்கோம், சதா நேரமும் எங்களுக்கு வேலையை பற்றின, தொழில் பற்றின சிந்தனை, மற்றவங்க வாழக்கூடிய நார்மலான லைஃபு ஏன் எங்களுக்கு கிடைக்கல, நாங்களும் சனீஸ்வர பகவானுடைய ராசியில் தான் பிறந்திருக்கோம், ஏன் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கும்போது இந்த இடத்துல குரு நீசமாகிறது ஒரு பெரிய மைனஸுங்க. காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி ராசியில் நீசமாக இருக்கும்போது நமக்கே நம்மளை பற்றின கான்ஃபிடென்ட் லெவல் இல்லையோ, நம்மளாம் அதிர்ஷ்டம் இருக்கோ, நம்ம கடவுள் நம்மளை பார்த்துக்கிறாரா அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், வாக்குஸ்தானத்தில் ராகு, விஷ ராகுன்னு சொல்லுவாங்க. பிறந்த கால ஜாதகத்தில் கேது அங்கே இருக்கவங்க எல்லாமே இன்றைக்கி என்ன நீங்கள் சொல்லுங்கள், வாழ்க்கையில் அப்படியே அடியோடு அடி மாறுற மாதிரியான வார்த்தைகள் தான் மற்றவங்க கிட்டேருந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்துட்டுருக்குது. இன்றைக்கும் நீங்கள் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லா தான் செஞ்சிட்ருக்கீங்க. உங்கள் முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாங்க, பின்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி உங்களால் வாழ முடியவே இல்லை. எல்லாருக்காகவும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் காம்ப்ரமைஸ் ஆகுதுங்க. எனக்காக என்னால் வாழ முடியலைங்க, தட்டு தடுமாறி வந்து எந்திரிச்சு இவ்வளோ தூரம் உயர்த்தி நிற்கிறேன், இருந்துமே என்னால் எனக்குன்னு ஒரு நல்ல பெயர் அப்படிங்கிறது என்னோடய குடும்பத்தில் வாங்கவே முடியல. நல்ல ஒரு பெரிய உயரமான இடத்துக்கு போகணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், நடக்க மாட்டேங்குது. எங்கேயோ சர்க்கிள் விழுகுது. குடும்பத்துக்காக அனைத்துமே விட்டுட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. நாங்கள் நல்லவங்க தான், ஆனால் இன்றைக்கி நாங்கள் கஷ்டப்படுறோம். ஏங்க, எதனால்? இதுக்கு பதில் சொல்லுங்கள். இதுதான் உங்களுடைய கேள்வி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மகரத்தை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் பாதிப்பு, யோசனை இல்லாமல் பல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி ராசிக்கு 8ல் கேது, பிறந்த கால ஜாதகத்தில் கேது தசா புத்தி இருக்கவங்களாம் இன்றைக்கி கொடுமையான காலங்கள்னு சொல்லிடலாம். முதல் கடன் சுமைகள், வருமானத்துக்கு மீறி கடன் சுமைகள் இருக்குது. எங்கே போனாலும் சொந்த பந்தங்களுக்கு நடுவில் சண்டை சச்சரவுகள் ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை. இதெல்லாம் மாற்றம் வருமா, இதெல்லாம் மாறக்கூடிய காலமாக இருக்குமா? சொந்த வீட்டிலே இன்றைக்கி உங்களை சிபிசிஐடி மாதிரி கேள்வி கேட்குறாங்க. எந்த ஒன்று பண்ணினாலும் உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தப்புக்குண்டான தண்டனை கிடைக்கிது, தப்பு பண்ணலினாலும் தண்டனை கிடைக்கிது. அதுதான் முக்கியம். இன்றைக்கி சொந்த வீட்லேயே நீங்கள் உழைச்சி சம்பாரித்து இருக்கிற வீட்டிலேயே உங்களை இன்றைக்கி எதிரியாக பார்க்குறாங்க. இது நம்ம வீடா இல்லை வேறு யாராவது வீட்டுக்கு போய் நம்ம கொஞ்ச நாள் குடியிருந்தால் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி அன்னீசியாக இருக்கும் இல்லைங்க, அந்த அளவுக்கு ஒரு அன்னீசியான சூழ்நிலைகள் இன்றைக்கி உங்களுடைய சொந்த வீட்டிலேயே பேச முடியறதில்ல, பழக முடியறதில்ல, பார்க்க முடியறதில்ல. அந்தளவுக்கு ஒரு மனக்குழப்பங்களும் கவலைகளும் நிறைஞ்சிருக்கக்கூடிய மகர ராசி மற்றும் மகர லக்னம். போதுங்க, இதுக்கு மேலே எங்களால் முடியல, மனசில் இருக்கிறத அத்தனையும் கொட்டிட்டீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்போ இருக்கக்கூடிய அந்த கிரக சூழ்நிலை அப்படியே நீங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் போய் பொருத்தி பார்க்கக்கூடாது. அது தவறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் 100% சொல்யூஷனையும் தீர்வையும். இப்போ நீங்கள் என்ன தசாபுத்தி நடந்துகிட்ருக்கு, கிரகத்தோட பலம் என்ன, பலவீனம் என்ன, நீங்கள் அடுத்து சந்திக்க போகிறது என்னென்ன பிரச்சனைகள், என்ன சவால்கள் இருக்குது, இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்தது கால ஜாதகம் மட்டும்தான் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. கோச்சாரம் அப்படிங்கிறது 20 to 30% மட்டும்தான் பலன்கள் பொருந்தும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஃபஸ்ட்டு இந்த நவம்பர் மாதத்தில்
கிரக அடைவுகள் எல்லாமே சேர்க்கைகள் எல்லாமே எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஒரு பாசிட்டிவை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 2ல் ராகு, ராசிக்கு 3ல் சனீஸ்வர பகவான், ராசிக்கு பாதகம் அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் கிரக சேர்க்கைகள் அங்கே இருக்குது. ராசிக்கு 8ல் கேது, ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன், ராசிக்கு 10ல் சூரியன் திக்பலமாக இருக்கார். அதே போல் ராசிக்கு 7ல் ரொம்ப நாள் கழித்து குரு வந்து உச்சம் பெற்று ராசியை பார்க்குறாருங்க. இது ஒரு எந்த கிரகம் சப்போர்ட் பண்ணுதோ இல்லையோ குரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கார். பொதுவாக இந்த மகர ராசி மற்றும் மகர லக்னத்திற்கு குரு வந்து பெரிய நன்மை சொல்லுவார், தீமை சொல்லுவார் அப்படிங்கிறதுல ஆவரேஜாக நியூட்ரலான பிளானட் தான். ஏன்னா அவருடைய ஆதிபத்தியத்தை பொறுத்து நிச்சயமாக இந்த ஓரளவுக்கு பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கிறத நம்ம குரு கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இன்னைக்கு கோச்சார குரு உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. தடைகள் எல்லாத்தையும் தவிடுபடியாக்குவார். நமக்கு யாருமே இல்லை இனிமேல், அவ்வளோதான் நம்ம அப்படிங்கிற ஒரு ஹோப்போடு தான் இன்றைக்கி நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே மாற்றம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். ரொம்பவே விஷயத்தில் எதுவுமே இல்லை, என்னை இப்படி பண்ணிட்டீங்கன்னு நிறையா நாள் நீங்கள் கடவுள்கிட்ட, உங்களுக்கு கடவுள் பிடிக்குதோ இல்லையோ நிறையா நாள் கடவுள்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு கேள்விகள் கேட்டிருக்கீங்க. ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டீங்க, நான் நல்லா வந்தால் நான் உழைப்பாளி தான், நான் ஏன் வளரலை அப்படிங்கிற கேள்விகள் நீங்கள் கேட்காம இருக்கவே மாட்டீங்க. இந்த 25 to 45, 50 இந்த நபர்கள் அனைவருமே கடுமையாக இந்த 7.5 சனி காலத்தில் ரொம்பவே பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. அதுவும் பிறந்த கால ஜாதகத்தில் யோசிச்சு பாருங்கள். இந்த மீன ராசியில் வந்து ராகு இருக்கவங்களாம் இன்றைக்கி வந்து ரொம்ப கொடுமையான காலமாக கண்டிப்பாக இருக்கும். 95, 96, 97, 98 எல்லாம் தொடர்ந்து ராகு மேலே ராகு, சனி மேலே ராகு, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற காத்துட்ருக்காங்க. இத்தனையுமே ஹோப்பை இழந்துட்டு நீங்கள் இந்த ஒரு வார்த்தைகளும் கடவுள்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் அது எல்லாமே மாறப்போகுது. பொதுவாக பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி குருவை சந்திரன் பார்க்கறதுனால திரும்பி எந்திரிச்சு ஓடக்கூடிய காலம். இதனால் ஒன்றுமே இல்லை, ஒரு ஹோப் இல்லை, திரும்பி எந்த இடத்துக்கு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு 5,000, 10,000, 20,000 சம்பளத்துக்கு ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு 15 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு அதே இடத்துக்கு அதே சம்பளத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இன்றைக்கி கொண்டு வந்து கொடுத்துருக்காரு குரு. அதுங்க எல்லாமே இன்றைக்கி மாறப்போகுது. இந்த குருவே தான் 6ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. அது எல்லாமே இன்றைக்கி மாறப்போகுது. பழைய ரொம்ப வருஷமாக ஒரே இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஏதோ ஒரு கால நேர சூழ்நிலைக்காக வெளியே வந்துட்டேன், இனி அங்கேயே எனக்கு வேலை கிடைக்குமா, அந்த பழைய விட்டுட்டு போகக்கூடிய வேலையே எனக்கு கிடைக்குமா அப்படின்னா எஸ், நிச்சயமாக கிடைக்கும். எப்பேற்பட்ட நெருக்கடி, இப்போ நிறைய நெருக்கடியில் இருக்கீங்க, படிப்படியாக அந்த கடன் பிரச்சனை எல்லாம் இந்த மீண்டு வெளியே வந்துருவேன். அந்த நெருக்கடியிலேருந்து தூக்கம் வர மாட்டேங்குதுங்க, சரி செய்ய முடியவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாத்துக்குமே மாற்றம் தரக்கூடிய காலமாக இருக்கும். அதே போல் நிறைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மகரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப போராடிட்டு இருக்குங்க. இந்த 7ஆம் அதிபதி சந்திரன் இங்கே சனி பகவானுடைய ராசிநாதனாக வராரு பார்த்தீங்களா, அப்படியே ஆப்போசிட் நபர் என்ன பார்த்தாலும், என்னை பார்த்தாலே அப்படி முறைக்கிறாங்க. இத்தனை நாள் என்னோடய சம்சாரம் இந்த மாதிரி இல்லைங்க, என் வீட்டுக்காரர் இல்லை மாதிரி இல்லை, இப்போ ரொம்பவே கடுமையான பிரச்சனைகளாக இருக்குது. இது ஒரு 10 வருஷம் 15 வருஷமெல்லாம் நிம்மதியாக வாழ்ந்துட்டோம், ஏங்க இன்றைக்கி திடீர்னு இந்த மாதிரி பிரச்சனை? இந்த இடத்துல தான் நம்ம தசாபுத்தியை நம்ம நோட் பண்ணணும். என்ன மாதிரி தசாபுத்தி, பிளான்டரி பொசிஷன்லாம் ரொம்பவே அமைதியாக இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு கிரகங்கள் தசா புத்தி அந்தரம் இல்லாமல் நடப்பு இல்லாமல் ஓரமாக இருக்கும். ரசிக்கு கோச்சாரம் அப்படிங்கிறது 20% தான் ஓரமாக இருக்கும். எனக்கு தசா புத்தி ஆறுதோ அதுக்கு 10 வயசு 20 வயசு கல்யாணமாகி 30 40 வருஷம் ஆயிடுச்சு, இதெல்லாமே யோசிக்க தன்னுடைய வேலையை திறமையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். அதனால் திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகங்களே சொன்னோம், இன்னும் அடுத்து வரக்கூடிய தசா புத்தி ஃபேவரபிளாக இல்லை, ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு நம்ம நிறைய சொல்லும் போது, இல்லை மேடம் நாங்கள் வந்து ஒற்றுமையாக தான் இருக்கோம் அப்படிங்கும்போது, இன்றைக்கி பாருங்கள் ஃபோன் பண்ணி மேடம் கசப்பு என்ன நடக்குது ஏது நடக்குது எனக்கு தெரில, குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்குது, ஒன்று சொன்னால் என்னுடைய வார்த்தைகள் அப்படியே 10 மாறி தெரிக்குதுங்க மேடம், அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ எப்போவுமே ஒரு கிரகம் பிறந்த கால ஜாதகத்தில் அமைதியாக ஒரு வீட்டில் இருக்கும், தன்னுடைய தசா புத்தி நடப்பு அந்தரம் வரும்போது மட்டும்தான் அது வேலையை காமிக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நம்ம ஏற்றுக்கலைனாலும் ஏற்று பழகிதான் ஆகணும், அது வரையும் அமைதியாக இருக்கும். இன்றைக்குமே குரு வந்து பார்த்திங்கன்னா ராசி பார்க்குற இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் வெளியே தாண்டி தகர்த்து வெளியே எரிஞ்சிடுவாங்க. பிறந்த கால ஜாதகத்தில் அங்கே கேது இருக்குது பார்த்திங்களா, அங்கே கடகராசியில் கேது இருந்தால் அவங்க இன்றைக்கி கடுமையாக பணப்பிரச்சனையில் மாட்டுவாங்க அப்படிங்கிறது. அப்போ பிறந்த கால ஜாதகத்தை மட்டுமே தான் நம்ம பார்த்து பலன் சொல்லும்போது அது வந்து 100% பிரதிபலிக்கும். கோச்சாரத்தில் குரு பார்க்குறதுனால நன்மை, எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி. ஆனால் அங்கே யார் இருக்காங்க, என்ன பார்க்குறாங்க, நமக்கு எடுக்கக்கூடிய தசாபுத்தி என்ன அப்படிங்கிறத பொறுத்து பலன் நிச்சயமாக மாறுபடும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.